இன்சாமம் வகானுக்கு ரோஹித் சர்மா கொடுத்த தரமான பதிலடி. இனி வாய் திறப்பார்களா? T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிப் போட்டியில் 2022 உலகக்கோப்பை சாம்பியன் அணியான இங்கிலாந்து அணியை இந்தியா 68 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 2022 அரையிறுதியுடன் வெளியேறிய இந்திய அணி இருந்தது. இதன் மூலம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின் T20 உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சாதகமாக அரையிறுதிப் போட்டி கயானாவில் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல் ஹக் குற்றம் சுமத்தியிருந்தார். அதுபோல இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர்கள் சிலரும் கூட இந்தியா இங்கிலாந்து அரையிறுதி இந்திய அணிக்கு சாதகமான பிட்ச் என்பதால் கயானா மைதானத்தில் நடத்தப்படுவதாக குற்றம் சுமத்தியிருந்தனர். இந்த நிலையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அதுபோன்ற விஷமிகளுக்கு தன் திறமையின் மூலம் பெற்ற வெற்றியால் கடும் பதிலடி கொடுத்துள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்தின் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்திய அணி தனது முழு திறமையால் வெற்றி பெற்றிருப்பது ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் நடந்த பிட்ச் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில் இங்கிலாந்து அணியும் கூடுதல் சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த போட்டியில் அந்த இரண்டு அணிகளும் சுழற்பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தியது. சுழற்பந்து வீச்சாளரான மொயின் அலியை சுத்தமாக பயன்படுத்தவில்லை. அவர் பிளேயிங் 11 இருந்தும் அவருக்கு ஒரு ஓவர் கூட பந்து வீச வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அப்படியென்றால் இங்கிலாந்து அணியின் கேப்டனே போட்டியின் போது பிட்ச் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என நினைக்கவில்லை. ஆனால் இந்திய அணி பிட்சை சரியாக கணித்து சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்து இங்கிலாந்து அணியின் 6 விக்கெட்டுகளை சாய்த்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணிதான் டாஸ் வென்றது. அரையிறுதி போன்ற நாக் அவுட் போட்டியில் இதைவிட சாதகமான ஒரு விஷயம் இருக்க முடியாது. ஆனாலும் இங்கிலாந்து அணி அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் தோல்வியடைந்துள்ளது. சூப்பர் 8 சுற்றில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இருந்தால் டிரினிடாட்டில் நடந்த முதல் அரையிறுதியில் விளையாடியிருக்கும். அங்கு தோல்வியை சந்தித்துவிட்டு இங்கு வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள். எனவே உளறுவதை நிறுத்துங்கள். இங்கிலாந்து அணியை அனைத்து விதங்களிலும் இந்திய அணி வீழ்த்தியுள்ளது. அந்த உண்மையை ஒப்புக்கொண்டு அதை கடந்து செல்லுங்கள். இங்கிலாந்து டாஸ் வென்ற நிலையிலும் முதலில் பேட்டிங் தேர்வு செய்யாமல் பந்துவீச்சை தேர்வு செய்து தவறு செய்தது. அந்த அணி 3வது சுழற்பந்து வீச்சாளரை பயன்படுத்தவில்லை. தான் செய்த தவறுகளாலும் இந்திய அணியின் அபாரமான பந்து வீச்சாலும் தான் இங்கிலாந்து அணி தோல்வியடைந்தது. இதை வைத்து பார்க்கும்போது மற்றவர்கள் சொல்லும் கட்டுக்கதைகளில் எந்த உண்மையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி 1-2 ரன்களில் வெற்றி பெறவில்லை. 68 ரன்கள் வித்தியாசத்தில் ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்றது. அதன் மூலம் முழுமையாக திறமை அடிப்படையில் இந்திய அணி வெற்றி பெற்று இருக்கிறது என்பதும் நிரூபணம் ஆகியுள்ளது. இனி இன்சமாம் போன்ற விஷக்கிருமிகள் இந்திய அணியை பற்றி தேவையில்லாமல் பேசுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது என இதன் மூலம் இந்திய அணி மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.